கோவை மாநகராட்சி 94வது வார்டு அருள் கார்டன் பகுதியில் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் சிறுவர் விளையாட்டு பூங்கா அமைத்துக் கொடுத்த மாநகராட்சி ஆணையர், மேயர் மற்றும் தெற்கு மண்டல தலைவர் ஆகியோருக்கு அருள்நகர் குடியிருப்போர் நன்றி தெரிவித்துள்ளனர். கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலம் வார்டு எண் 94 அருள் கார்டன் பகுதியில் சிறுவர் விளையாட்டு பூங்கா அமைத்துத் தர கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று மாநகராட்சி பொது நிதியின் கீழ் அருள் கார்டன் பகுதியில் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் சிறுவர் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட சிறுவர் விளையாட்டு பூங்கா திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அருள் கார்டன் பகுதி குடியிருப்போர் மக்கள் முன்னிலையில் பூங்காவினை மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தெற்கு மண்டல தலைவர், 94வது வார்டு கவுன்சிலர் தனலட்சுமி, மாமன்ற உறுப்பினர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருள் கார்டன் கௌரவ தலைவர்கள் கார்த்திகேயன், மணிகண்டன், தலைவர் ஜார்ஜ், செயலாளர் சஞ்சய் காந்தி, பொருளாளர் சபாபதி மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அருள் கார்டன் குடியிருப்போர் சங்க நிர்வாகிகள், எங்களது கோரிக்கையை ஏற்று வார்டு பகுதிகளில் பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த 94வது வார்டு கவுன்சிலரும் தெற்கு மண்டல தலைவருமான தனலட்சுமி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிப்பதாக கூறினார்.
அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்டம் சுந்தராபுரம் வார்டு நம்பர் 95ங்க. இந்த ஏரியா பேர் வந்து அருள் கார்டன். இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள். ஏன்னா எங்கள் கார்ப்பரேஷன் சார்பாக அரசு அதிகாரிகள், அப்புறம் எங்களுடைய கவுன்சிலர் மேடம், அப்புறம் இவங்கெல்லாம் இன்றைக்கி வராங்க. ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். பார்க் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த அருள் கார்டனை பற்றி பொதுவாக சொல்லணும்னா சமத்துவத்துக்கு பேர் போன ஒரு இடங்க. இஸ்லாமியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசூதி வந்து அவர்களுக்கு புனிதம், கிறிஸ்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆலயம் புனிதம், அதே மாதிரி இந்துக்களுக்கு பார்த்திங்கன்னா கோயில் புனிதம். ஆனால் இந்த அருள் கார்டனுக்கு பார்த்திங்கன்னா சமத்துவம் புனிதங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கோம். அந்த ஒற்றுமைக்கு கிடைச்ச பரிசு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் அரசு அதிகாரிகள்லாம் இங்கே வராங்க. மேயர் வராங்க, துணை மேயர் வராங்க, கார்ப்பரேஷன் அதிகாரிகள் எல்லாமே வராங்க, எங்களுடைய மக்கள் குழந்தைகள் எல்லாமே வராங்க. அவங்களுக்கு நாங்கள் சிறப்பான மரியாதை கொடுக்குறோங்க. இவங்க எல்லாம் எங்களுடைய நிர்வாகிகள். எல்லாருடைய பங்குமே இதில் இருக்குங்க. இங்கே மக்களுடைய ஒவ்வொருத்தருடைய பங்கு இருக்கிறனால தான் இன்றைக்கி அருள் கார்டன் எல்லா இடத்துலையுமே பேர் தெரிஞ்சிருக்குதுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள்லாம் வந்தது. அவங்கள நாங்கள் வரவேற்று ஒரு நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறோங்க. நீங்கள்லாம் முடிகிற வரைக்கும் இருந்து இந்த விழாவை சிறப்பிச்சுட்டு போகணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். இங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வச்சேங்க. அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து எங்களுடைய கோரிக்கைக்கு அவங்க செவி கொடுத்து எவ்வளவு சீக்கிரம் நல்லா பண்ண முடியுமோ நல்லா பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. இந்த பார்க்கில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 30 லட்சம் மதிப்பீடில் இந்த வார்டுலேயே பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற இந்த வட்டாரத்தில் இந்த ஒரு வார்டில் தான் இந்த பார்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய அவங்க தான் இதுக்கு முழு காரணங்க. அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு சர்க்கிள் இருக்குங்க, தூரி போட்டு கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் மண் போட்டு செடியெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு தடவை ஒரு ரவுண்ட் அடிச்சு பாருங்கள், அவ்வளவு செடி கொடிகளை வச்சுருக்குறாங்க. இயற்கைக்கு நாங்கள் ரொம்ப மரியாதை கொடுக்குறோங்க. அதனால் அவ்வளோ செடி கொடிகள் இருக்குது எல்லாமே. அதே மாதிரி வயதானவர்கள் வந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா அங்கே சேர் போட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு வயதானவர்கள் வந்தால் பார்க்கில் உட்காந்துக்கிறதுக்கு அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோங்க. அனைவருக்கும் வணக்கம். இங்கே அருள் கார்டன் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சிறுவர் பூங்கா வந்து இன்றைக்கி திறக்கப்பட உள்ளது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த வந்துட்டு ஒரு 3-4 வருஷமாக வந்துட்டு இந்த அருள் கார்டனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த தெற்கு மண்டலத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஒரு ஏரியாவாக எல்லா விதமான வந்துட்டு ஒரு ஒற்றுமையாக இருக்கட்டும், இல்லை நாங்களோட சமத்துவமாக இருக்கட்டும், இல்லை நாங்கள் எங்களோட வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டே, பொங்கல் விழா, எல்லா விழாவையும் நாங்கள் இங்கே சிறப்பான முறையில் நாங்கள் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தெற்கு மண்டல தலைவர் வந்துட்டு தனலட்சுமி அக்கா வந்து அவங்கள நான் இந்த இடத்துல ஒரு ஹைலைட் பண்ணி ஆகணும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து நாங்கள் இந்த ஏரியாவில் வந்து ஃபஸ்ட்டு வரும்போது, அதாவது நம்மளோட வந்து திமுக ஆட்சி இங்கே வரும்போது இங்கே நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம், அதாவது ஸ்ட்ரீட் லைட் பிரச்சனையிலேருந்து நல்ல தண்ணி பிரச்சனையிலேருந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்தது. இப்போ வந்துட்டு ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 85% ஆஃப் ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்துட்டு இந்த ஏற்பாடு செஞ்சு கொடுத்தா வந்துட்டு எங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்த தனலட்சுமி அக்காவுக்கு ஒரு வாட்டி நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிறுவர் பூங்கா இன்றைக்கி வந்துட்டு சமுதாயத்தை ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு அழிவாக இருக்கக்கூடிய வந்து செல்ஃபோன். ஸோ இன்றைக்கி வந்து குழந்தைங்க அந்த செல்ஃபோனில் வந்துட்டு மிகப்பெரிய வந்துட்டு அழிவு நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு வந்து சிறுவர் பூங்காங்கிற ஒரு விஷயம் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு அவங்ககிட்ட ஒரு கோரிக்கையை வச்சோம். அதை ஏற்றுக்கிட்டு இப்போ வந்து இந்த சிறுவர் பூங்காவை அரசாங்கமே எடுத்து அதை வந்து நல்ல முறையில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாண்புமிகு முதல்வர் அவருக்கு நான் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி துணை முதல்வருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அமைச்சர் பேரவைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களுக்கு வந்துட்டு உறுதுணையாக இருக்கக்கூடிய மேயர், அப்புறம் எங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய தனலட்சுமி அக்காவுக்கு இந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அனைவருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஜாக் சொன்ன மாதிரி வந்து எல்லாருமே இங்கே வந்து நம்ம சமத்துவமாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு திருவிழா மாதிரி நாங்கள் இந்த வந்துட்டு ஒரு பூங்காவை நாங்கள் திறக்கிறத நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து எல்லாருக்கும் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா ஏரியாலையும் நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு மீடியா பர்சனை நான் கூப்பிடும் போது கூட அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 5-10 பார்க் இன்றைக்கி திறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது மென்மேலும் வந்துட்டு இந்த அரசாங்கம் இது வந்து இன்னும் மென்மேலும் எடுத்து வரணும். அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூங்காவை திறக்கணும்னு சொல்லி வந்துட்டு எங்களோட வந்துட்டு வாழ்த்துக்களையும் வந்து நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.